guys, இன்னைக்கு saree draping பிகினர்ஸ்க்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். நிறைய பேருக்கு saree draping ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க எப்போவுமே கெட்ட முடியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த சைடு இங்கே சொல்லணும், எந்த சைடு முந்தானை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். அதனால நான் இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்பவுமே ஒரு சைடு கரம் அடிச்சிருப்பாங்க, இன்னொரு சைடு இப்படி குஞ்சான் போட்டிருப்பாங்க. இது அப்போ குஞ்சான் போட்டிருக்கிற பிளேஸ் தான் நமக்கு முந்தானைக்கு வரும். சில சாரியில ரெண்டு சைடுமே குஞ்சான் போட்டிருப்பாங்க. அந்த டைம் நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் நமக்கு முந்தானைக்கு வரும். மற்றபடி உள்ள பார்ட் நமக்கு கீழே சொருவுக்கு வரும். இப்போ இங்கே இந்த சாரியில் கரம் அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இது இங்கே உள்ள பார்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தே இந்த எண்ட்ல இருந்தே நம்ம பார்டர் கீழே வர்றதுனால இதுதான் மேலே வரும். இப்போ இந்த எண்ட்ல இருந்தே நம்ம அடுத்த எண்ட் வரைக்கும் கொண்டு போவோம். அப்போ இதுதான் உள்ள வரும். இந்த பார்ட்டு தான் உள்ள வரும். நம்ம இங்கே எடுப்போம். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ளீட் எடுப்போம். சில பேர் இப்படி ஃப்ளீட் எடுப்பாங்க, இந்த மாதிரி வச்சு ஃப்ளீட் எடுப்பாங்க. ஃப்ளீட் எடுக்கும்போது நம்ம திருப்பி இங்கே பின் வச்சு ஃப்ளீட் எடுக்க வேண்டியது வரும். ஸோ நான் மிடில் இருந்தே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எடுப்பேன். அது எப்படி நான் காமிக்கிறேன். இந்த சைடை விட்டுட்டு நம்ம இந்த சைடை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்டர் சைடை எடுத்து நம்ம டேபிளில் வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் தான் நமக்கு இப்படி வெளியில தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஃப்ளீட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருசா ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லீனா இருக்கிறதுனால நான் இந்த பார்டர் சைஸுக்கே நான் ஃப்ளீட் எடுக்க போறேன். இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக நான் இந்த முந்தானைக்கு கொஞ்சம் மிடில் வர பின் குத்துற இடத்துக்கு வர அளவுக்கு நான் மிடில் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அயன் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளீட் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு கெட்டும்போது இது ரொம்ப அழகா தெரியும். இப்போ நான் நீட்டா ஃப்ளீட் எடுத்தாச்சு பாருங்க. இதுல நம்ம பின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளீட் எனக்கு ரொம்ப நிறைய வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஃப்ளீட்டை இந்த பார்டர் சைஸுக்கு நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சைட்ல போடும்போது அதுவும் குட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு சைட்ல கொஞ்சம் அசிங்கமா தெரியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு, சில பேர் ஸ்டொமக் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க பின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு மீதி ஃப்ளீட்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா எடுத்தோம்னு சொன்னா நமக்கு இங்க இருந்து வரும் ஃப்ளீட் ரொம்ப அதிகம் நிறைய வரும். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதிகமா வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நார்மலா எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ளீட் எனக்கு கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுக்கணும். எனக்கு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம சாரியை ப்ரீப்ளீட் பண்றதுக்காக ஃப்ரண்ட்ல உள்ள ஃப்ளீட்ஸை அயன் பண்ண போறோம். சம்டைம்ஸ் நம்ம உடம்புக்காக நம்ம பண்றோம், நம்மளுக்கு கெட்டுறதுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி பார்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்துட்டு நம்ம அயன் பண்ணலாம். இப்போ நம்ம யாருக்காவது அயன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பார்த்தது இல்லை, நமக்கு ப்ரீப்ளீட் பண்ணி தரதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத
தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இதை வந்து செட் பண்ணிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லை. கொஞ்சம் லீனா இருந்தாங்கன்னா நார்மலா கொஞ்சம் ஒல்லியா விரிச்சா போதும். கொஞ்சம் ப்ராடா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெருசா விரிச்சுக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். நான் வந்து லீனா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பாக்ஸ்ல வந்து இந்த சில்க் மோட்ல நம்ம வந்து செட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணலாம். பட்டு சாரீங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வச்சோம்னா அந்த ஹீட் தாங்காம சில சாரீஸ் வந்து ரொம்ப பொசிக்கிறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். நான் வந்து நீட்டா அயர்ன் பண்ணிட்டேன். இது வரைக்குமே நமக்கு வந்து போதும். இங்க வரைக்கும் வந்துடும். சில பேர் வந்து இங்க உள்ள இந்த இந்த சைட் பார்ட்டுக்கும் வந்து அயர்ன் பண்ணுவாங்க. அந்த அப்படி அயர்ன் பண்ணா நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்னர் இருந்தா கூட நம்ம வந்து அந்த ப்ளீட்டை கொஞ்சம் அயர்ன் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகா சூப்பரா இருக்கும். சைட் ப்ளீட்டு. நீ வந்து இந்த பேக் ப்ளீட் வந்து அயர்ன் பண்ணணும். நம்ம வந்து இப்போ பட்டு சாரி கட்டல, நாங்க நார்மல் சாரி தான் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மிடில்ல இருந்து ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் ரொம்ப நிக்காது. ஸோ நம்ம ஒன்னொன்னா ப்ளீட் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம மிடில்ல ப்ளீட் எடுத்து நம்ம ஈஸியா போட்டுட்டு சீக்கிரமா எங்க போகணுமோ போய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவைப்படாது கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து நம்மளாவே வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப தின்னா இருக்கிறதுனால நான் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனே அவசியம் இல்லை. ஸோ சில சாரீஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அந்த சாரீஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது பாருங்க, நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே அழகாக அயன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இது அயன் பண்ணணும்னு இல்லை. பிளேட் வந்து அழகாக அயன் ஆகி நான் எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இனி நான் வந்து மிடில் உள்ள ஃப்ளீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து மிடில் உள்ள ஃப்ளீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிடில் இதில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து
சுற்றி நம்மளோட சைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். நம்ம வந்து கரெக்டாக இதுல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சாரீ கொஞ்சம் இதாகும். அதனால கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இதுல இருந்து நம்ம வந்து தொடங்கிக்கணும். ஸோ இது வந்து ஒரு 7 பிளேட் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து 7 பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 7 பிளேட்ஸ் கரெக்டா எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பின் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரே மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கீழே கீழே வச்சு நம்ம வந்து உள்ள விடும்போது இந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு நமக்கு இப்போ ஒருவேளை நமக்கு வெள்ளி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கும். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் நோட் புக் மாடலில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். நார்மலாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் அழகாகவும் காமிக்கும் நம்ம இப்படி எடுக்கும்போது. ஸோ நான் இப்படி வந்து பின் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அயன் பண்ணுறதுக்கு கரெக்டாக எடுத்து போட்டுடலாம். ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். டைம் ஆகும். நம்ம வந்து அதனால முந்தின நாளே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு பார்த்துப்போம். அடுத்த நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும்னா நமக்கு வந்து உடனே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எடுத்து சாரியை கட்டிடலாம். அவசர அவசரமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு இந்த நோட் புக் மாதிரி ப்ளீட்ஸு இப்போ அயன் பண்ணிடலாம். சென்டர் ப்ளீட் வந்து அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணுறது எப்போவுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. பேக் சைடு திருப்பி வச்சு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த ப்ளீட்டை வந்து நம்ம ஷோல்டரில் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய துணியை வந்து இந்த சைடு இருக்க துணியை நம்ம வந்து மடிச்சுக்கலாம். நம்ம வந்து மடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி உள்ளே கொண்டு வரணும். நம்ம வந்து ஃபுல்லாக
வெறிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து மடிச்சு வைக்க முடியாது. அதனால நம்ம வந்து எப்படி மடிக்கிறதுனால வந்து ரொம்ப கசங்கிரும் அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து சாரியை உடுக்கும் போது லைட்டா அயர்ன் பண்ணிட்டா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம மடிக்கணும். ஒரு சைடு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஹாஃப் வரைக்கும் மடிக்கணும். ஹாஃப் வரைக்கும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பை வந்து இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து போடும்போது இந்த மாதிரி அழகா நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம இது கூட சுத்தி வச்சிடணும். வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து நகராம இருக்கிறதுக்கு அதுல பின் குத்திக்கணும். இப்ப இந்த ப்ளீட்ஸ் வந்து நகராது. நம்ம வந்து இதை எங்கேயாவது டிராவலுக்கு எங்கேயாவது கொண்டு போனா கூட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து இதை வீட்டில் வந்து இந்த சாரியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கெட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.